ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி. அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்கான கிருபையை நித்தமும் புதிதாக்குபவரே, கர்த்தாவே, உமக்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம். 31ஆம் சங்கீதத்தில் 9 முதல் 13 வரை தாவீது ராஜா தன்னுடைய 14 விதமான தொல்லைகளை பற்றி கூறியவர் 14ஆம் வசனத்தில், நானோ கர்த்தாவே உம்மையே நம்பியிருக்கிறேன், நீர் என் தேவன் என்று கூறி பரவசப்பட்டிருப்பார். இதேபோல் இன்றைய 963ஆம் நாளின் வெகுமதியாக பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் எரேமியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில், தேவன் யூதர்களுக்கு மட்டுமல்ல உலகின் அனைத்து மக்களுக்கும் தேவனாக அவர் நமது தவறுகளை சுட்டி காட்டுகிறார். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. ஜாதிகளின் ராஜாவே, உமக்கு பயப்படாதிருப்பவன் யார்? தேவரீருக்கே பயப்பட வேண்டியது. ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளிலும் அவர்களுடைய எல்லா ராஜ்யத்திலும் உமக்கு ஒப்பானவன் இல்லை. அவர்கள் யாவரும் மிருக குணமும் மதியீனம் உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள். அந்த கட்டை மாயையான போதகமாயிருக்கிறது. அகடாக்கப்பட்ட வெள்ளி தர்சீஷிலும் பொன் ஊப்பாசிலும் இருந்து கொண்டு வரப்பட்டு அவைகள் தொழிலாளியினாலும் தட்டான் கைகளினாலும் செய்யப்படுகிறது. இள நீளமும் இரத்தாம்பரமும் அவைகளின் உடை. அவைகள் எல்லாம் தொழிலாளிகளின் கைவேலையாயிருக்கிறது. கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரமத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்திலும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி, பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து, வானத்தை தம்முடைய அறிவினால் வெறித்தார். அவர் சத்தமிடுகையில் வானத்திலே திரளான தண்ணீர் உண்டாகிறது. அவர் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி, மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி, காற்றை தமது பண்டகசாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவர்களானார்கள். தட்டார் அனைவரும் வார்ப்பித்த சுரூபங்களாலே வெட்கி போகிறார்கள். இப்பகுதியில் தேவன் ஒருவரே உண்மையான ராஜாவும் மகிமை உள்ளவரும் என்று நாம் உணர வேண்டும். மனிதர்கள் உருவாக்கும் எதையும் நமது தேவனோடு ஒப்பிட முடியாது. மனிதன் உருவாக்குவதில் உயிரில்லை, பேச முடியாது, உதவி செய்ய முடியாது. நாம் தேவனிடம் விண்ணப்பிக்கும் பொழுது நமக்கு உடனுக்குடன் பதில் கிடைக்க செய்யும் உயிருள்ள தேவன் அவர். ஆனால் நாம் விண்ணப்பிக்கும் பொழுது பதில் கிடைக்கவில்லை எனில் அதில் நமது சொல்லிலும் செயலிலும் உள்ளத்திலும் குறைபாடு உள்ளது என்று ஆராய்ந்து தேவனோடு ஒப்புரவோடு வாழ கற்றுக்கொள்வோம். இவ்வுலகில் மானுடத்தையும் இயற்கையையும் கட்டுப்படுத்த அதிகாரம் தேவனுக்கே உண்டானதொரு பெரிய மகிமை. இதனை உணர்ந்து கொள்வோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம்.